ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு தான் போய் ஜாமான் வாங்கணும். அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தார்னிஷ் இந்தோ கிளம்பிட்டா, தியா இந்தோ கிளம்பிட்டா, செப்பல் போட்டுக்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம போயிட்டு என்னெல்லாம் வாங்குறோன்றத பார்க்கலாம். எங்கள் வீட்டை பூட்டிட்டு இப்போ நம்ம கிளம்பி போகலாம். நீயே வச்சுக்கோ பாப்பா. இப்போ நம்ம போகலாம். போயிட்டு என்னென்ன ஜாமான்லாம் வாங்குகிறோன்றதை பார்க்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் போகணுன்னா எதுவும் காய்கறி, தக்காளி, வெங்காயம், அரிசியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா டவுனுக்கு எங்கே போவோம் அப்படின்னா திருச்சி தம்பலம் தான் போகணும். அங்கே தான் இப்போ போகிறோம். நிறையா விலாகில் பார்த்துருப்பீங்க, என்னால் டீட்டெயிலாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு வேறு சளி பிடிச்சிட்டு நைட்டெல்லாம் ஒரே தூக்கம் வர. ஆமாம், மழை பெய்யுது இல்லை, இங்கே கிளைமேட் மாறி சேஞ்ச் ஆகிறதுனால அப்படி ஆகுது. சரி வாங்க பார்க்கலாம். வந்து ஒரு மாலை வாங்க போகிறோம். மாலை வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தோம்னா இதுதான் வந்து கடை தெருன்னு சொல்லுவாங்க, அல்ல டவுனுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பஞ்சமி, வாராகி அம்மனுக்கு வந்து விளக்கு போடணும். அதுக்கு தான் வந்து மாலை வாங்கியிருக்கோம். பைக்கில் வந்துட்டோம். நம்ம கோயிலுக்கு போய் மாலையை கொடுத்துட்டு அப்புறமேட்டு சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு வருவோம். ஓகே, நல்லா போட்ட. இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னா திருச்சி தம்பட்டில் இருக்க சிவன் கோவில். அம்பாள், சிவன் அம்பாள் ரெண்டுமே இருக்குது. இதில் உள்ள தான் வாராகி அம்மன் இருப்பாங்க. வாங்க போகும். ஒவ்வொரு கிலோவா 2 கிலோ கொடுங்க தனித்தனியாக. அரிசி, பச்சரிசி வாங்க போகிறோம். கூடையில் வச்சு இந்தாங்க. இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். நாளைக்கு வந்து வருஷ பிறப்பு இல்லையா, அதுக்காக பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்து வாங்க வந்திருக்கோம். வெல்லம் எங்கே இருக்குது? ஒரே ஒரு மண்டவளம் இருக்குது, 2 மண்டவளம். இது வந்து ஒன்று வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்க, ஒன்று வந்து வீட்டுக்கு. இது எவ்வளோ? 1/2 கிலோவா? 1 கிலோ. அச்சு வெள்ளத்தில் தான் 1/2 கிலோ இருக்குது, மண்டை வெள்ளத்தில் 1/2 கிலோ இல்லை. அதனால் அச்சு வெள்ளமே வந்து நம்ம 2 வாங்கிடலாம். வீட்டுக்கு ஒன்று, கோவிலுக்கு ஒன்று, 2. இப்போ அடுத்து என்ன வாங்க போகிறோன்னா ஏலக்காய். ஏலக்காய் வந்து வீட்டுக்கு இருக்குது, அதனால் இங்கே மட்டும் வாங்குவோம். 10 ரூபாயா ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணும்? எங்கள் அத்தை 10 ரூபா நெய் கேட்டால் இங்கே 20 ரூபா நெய் தான் இருக்குது. 10 ரூபாயிலே இருக்குது. இது வந்து 10 ரூபா, இது வந்து 20 ரூபா. ரெண்டுமே வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திரிநூல் ப்ளூ கலரில் இருக்குதுங்க பாருங்கள். கலர் இந்த ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் நீல ப்ளூ இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர். இது வந்து பெரிய விளக்குக்கு பெரிய திரி. இது வந்து சின்ன திரி. நம்மளுக்கு சின்னதே ஓகே. அதுக்கப்புறம் சூடம், 5 ரூபா சூடம் 1. அதுக்கப்புறம் இது என்னது சாம்பிராணி, அது ஒன்று வாங்கிடலாம். சந்தன பேஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நான் வந்து வைப்பேன், அழியாமல் இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு இது எவ்வளோ? 50 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து 35 ரூபா தான். இது ஒன்று வாங்கிடுவோம். அப்புறம் வேறு என்ன வாங்கணும்? எண்ணெய், பத்தி 10 ரூபா. இது வாங்கிடுவோமா? 2 பத்தி வாங்கிடுவோம். இது வேணாம், மங்கலில் வாங்குவோமா? 2 பத்தி. 1 வீட்டுக்கு பெருசாகவே வாங்குவோம். இதெல்லாம் வாங்கிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு நான் இது தான் வாங்குவேன். நீங்களாம் எது வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு
அப்பா அந்த சளி பிடிச்சிட்டு தொண்டையெல்லாம் கரங்குது. இது என்னது? இது ஒரு வகையான சாம்பிராணி. வேற என்ன வாங்கணும்? அப்புறம் ஒரு 10 ரூபாய் அப்பளக்கட்டு ஒன்று வாங்கிடலாம். ஆச்சி பெருங்காயம் டிடி இது வாங்கலாம். இது எவ்வளோ? ரேட்டே போடலை. இது 10 ரூபாய். சரி ஓகே, இதே பெஸ்ட். நீங்களாம் தூள் பெருங்காயம் போடுவீங்களா கட்டி பெருங்காயம் போடுவீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வாங்கணும்? கல்லுப்பு வாங்க சொன்னாங்க, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இல்லை கல்லுப்பு, இது தூள் உப்பு இங்கே இருக்கு. இதுதான் கல்லுப்பு, இதோ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு உப்பு பாக்கெட்டு. அப்புறம் வேறு என்ன வாங்க சொன்னாங்க? அவ்வளோதான் வாங்க சொன்னாங்க எங்கள் அத்தை. சரி வாங்க போய் பில் போடலாம். கொடுத்துக்கல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாமான் வாங்கியாச்சு. இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் கடையை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு அந்த அண்ணா சூப்பர் மார்க்கெட் அந்த அண்ணா சொன்னாங்க. இப்போ நம்ம எந்த சூப்பர் மார்க்கெட் வருவோம்னா 2 சூப்பர் மார்க்கெட் இருக்குது திருச்சி தம்பலத்தில். ஒன்று வந்து இங்கே ஏதாவது இருக்குது, நான் வைக்க தேடுறேன். ஒன்று வந்து விக்கி சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஏஞ்சல் சூப்பர் மார்க்கெட். நம்ம வந்து விக்கி சூப்பர் மார்க்கெட்டில் தான் எப்பயுமே வாங்குவோம். சரி இருங்க, சரிதா, விக்கி சூப்பர் மார்க்கெட் இங்கே தான் நம்ம எப்பயுமே வாங்குவோம். சரி இப்போ ஓகே, இப்போ வந்து ஜாமான் வாங்கிட்டோம். இப்போ வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே கிளம்புவோம். என்னமோ சொல்ல நினச்சேன், எங்கள் அத்தைகிட்ட போயிட்டு 100 ரூபா தான் கையில் வச்சுருக்கேன். எங்கள் அத்தை 400 ரூபா கொடுத்தாங்க. 300 ரூபா செலவு என்ன பண்ணான்னு கேட்பாங்க. வாங்க போகலாம். தர்ணிசுதியாலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஜாமான் வாங்கிட்டோம், அதனால தான் எழுதிட்டு போய் ஜாமான் வாங்கினது. இப்போ வந்து ஜீனி சக்கரை வாங்க மறந்துட்டேன். சரி வாங்கிக்கலாம். விபூதி எல்லாம் எப்படி எடுத்து அப்படியே வச்சிருக்கேன்னு பாருங்களேன். இந்தியா தர்ணிசை பாருங்கள், மஞ்சள் விபூதி குங்குமம் 3 வச்சிருக்காரு. டீயாக்கிட்டு கண்ணெடுத்தா பவுடர் அப்படி மாதிரி அப்படி வச்சிருக்கேன். வேணாவே வேணாங்கிறேன். எங்கள் அத்தை வாங்குவோங்கிறாங்க 1/2 கிலோ. சரி வாங்குவோம் 1/2 கிலோ. 1/2 கிலோ வந்துருக்குமா? வந்திருக்கும். வரலையா? சரி அவ்வளோ, அதை மட்டும் கவரில் கொட்டி. வெங்காயம் தான் இருக்கா? பெரிய வெங்காயம் இல்லையா? இதா இருக்கா? தக்காளி எவ்வளோ அண்ணா? தக்காளி எவ்வளோ? 1/2 கிலோ 20 ரூபா. 1 கிலோ 40 ரூபாய். காயா இருக்கு. இதுதான் தேவலையா? அது எப்போ பழுக்க நான் எப்போ சமைக்கும். எல்லாமே இன்னைக்கே பண்ண முடியா? தண்ணியா உள்ள இருக்கும் பாருங்க. நீங்க கேன்ல இருக்கும், சாச்சு கொடுங்க. கொஞ்சம் ரேட் ஆகும். காய வச்சுக்கிட்டு எடுக்கவும்.
வாங்குறேன். உருளைக்கிழங்கு வாங்கணுமா, கத்திரிக்காய் வாங்கணுமா, 100 ரூபாய் காசை கொடுத்துட்டு என்னென்ன வாங்க சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு என்னென்ன வாங்க முடியுதுன்னு பார்ப்போம் நம்ம. இந்தாங்க தக்காளி 1 கிலோ போடுங்க. இந்த வெங்காயம் தான் இருக்கா, வேற வெங்காயம் இல்லையா? இல்லையா? சச்சோ, இதை 10 வெங்காயம் உரிக்கணும். அதுலன்னா 2 வெங்காயம் உரிச்சா போதும். இது எவ்வளோ இருக்குன்னு போடுங்க. இதான் தேவாலயம் போடுங்க. இந்தாங்க கத்திரிக்காய், பூச்சி இல்லாமல் இருக்கா. 2 பேரும் இறங்க கீழே, இறங்கடி. இந்த கட்டி போடுங்க. இங்கே பிடிச்சி கேரட் வாங்கி தின்னு இடிச்சுக்கும் தாவாக்கட்டை. இந்தாங்க இந்த கத்திரிக்காயை போடுங்க. அவ்வளோதான். அது எவ்வளோன்னு சொல்லுங்க. போதும், அந்த 4 கத்திரிக்காய் போதும். அது மட்டும் எவ்வளோ இருக்கோ போடுங்க. 5 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி, 10 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி, அவ்வளோதான். இந்த இருக்குது, இதில் போட்டுருங்க. அரிசி தான் இருக்குது, போடுங்க. அப்படியே கொட்டுங்க. 65 ரூபாய் வந்துச்சு. நாளைக்கு வருஷ பிறப்பனால சாமி கும்பிட்றதுக்கு பழம்லாம் வாங்க வந்திருக்கோம். வாழைப்பழம், அப்புறமேட்டு ஆரஞ்சு, ஆப்பிள் ஏதாவது வாங்கலான்னு இருக்கோம். வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். திராட்சை 1/4 கிலோ, ஆப்பிள், மாதுளை எல்லாம் வாங்கணுமா. வாங்க. கீழே விழுந்துருதானுமா. நெல்லிக்காய் பாருங்க, எத்த தண்ணிக்கு இருக்கு. வேணாம், சப்போட்டா வேணாம். திராட்சை வச்சுட்டிங்களா? திராட்சை வச்சு பச்சையில் கொடுத்துருங்க. பாயாச சேமியா 10 ரூபா பாக்கெட் ஒன்று கொடுங்க. அந்த பையில போட்டு கொடுங்க. பாயாச சேமியா பாக்கெட் 10 ரூபா. அது 20 ரூபாய்க்கு முந்திரி. 1/2 கிலோ சீனி. 1 முந்திரி 20 ரூபாய்க்கு. ஜீனி 1/2 கிலோ. அவ்வளோதான். ஆமாம். சேமியா, முந்திரி, சீனி, சபரிசி வேண்டாமே. சீனி எல்லாம் 1/2 கிலோ இருக்கு. அப்புறம் வேற அப்பளக்கட்டு வேண்டாமே. வேணாம், அவ்வளோதான். 2 கொடுங்க. இதில் ஒரு 100 கொடுங்க. 12 வேணுமா 15 வேணுமாண்ணா? எனக்கு 2 தான் வேணும். 12 ரூபாயில இருக்கு, 15 ரூபாயில கொடுத்துருங்க. அப்படி கேட்டீங்களா? இது 15 ரூபாயா, இது வந்து 12 ரூபாயா அப்படி கேட்டிருக்கேன். அது பாப்பா பர்த்டேக்கு பெருசாக வாங்குவோம். இது வாங்குவோம், சாக்லேட் கேக்கு பெருசா. எது? சரி, வாங்குவோம். பர்த்டே வரட்டும், இங்கே மேலே இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே நின்று. அம்மா இருமெல்லாம் தாங்கல. 15 ரூபாய். இது 15 ரூபாய். இல்ல ஓலை பக்கடால 100 வாங்க. 85 ரூபாயா? இருங்க, 80 ரூபா இருக்கு. 5 ரூபாய் தரேன். இந்த ஜெயலாம் இல்லை, பல்லு பூச்சி பல்லு வந்துடும்.
டேப்லெட் வாங்க போகிறோம். எனக்கு ஒரே இருமல் தாங்கலை, அதுக்காக டேப்லெட் வாங்க போகிறோம். ஒரே இருமலாக இருக்கு அண்ணா, தொண்டையெல்லாம் வர வரன்னு இருக்கு, தண்ணியாக வருது மூக்கில். வாங்குவோம். எடுத்துட்டு இருக்காங்க. தலைவலி, மூக்கு வலி, வாய் வலி, அந்த ஆள் நிறைய இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒடிச்சிடாதடா இதை வளைச்சு. நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே வருங்க மலையை சட்ட சட்டன்னு இதாகிடுச்சு. வந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கும். பேக் கேமராவில் காட்டு. மழை பெய்யுறது தெரியுதா? எங்கள் பைக்கெலாம் நனையுது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் வீட்டுக்கு போயிடும். ஆனால் அதுக்குள்ளேயும் நனைஞ்சிருவோன்ட்டு ஓரமாக ஒதுங்கிட்டோம். நம்ம போகிறத விட கொஞ்சம் ஒதுங்கி நின்று போகிறதே பெருசு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே வேறு சளிலாம் பிடிச்சிருக்கு. இருமல்றான் தர்னிஸு. தர்னிஸுக்கு தியாவுக்கு. ஆமாம், இப்போ நிற்கிறோம். மழை நின்னோனி போகலாம். எங்கள் அத்தை சொல்கிறத கேட்காம இங்கே வருங்க. வந்து தொப்பையாக நனைஞ்சு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தர்னிஸா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. பிளாக் கலர் சட்டை ஓடுற மாதிரி எங்கள் வீட்டில் பாருங்க மழையெல்லாம் அடித்து உடுத்துது. ஸோ நீங்கள்லாம் எந்த ஊரில் இருக்கீங்க? உங்கள் ஊர்லாம் வந்து மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து களத்தூர், பேராவணி களத்தூர் சொல்லுவாங்களா, அங்கே தான் இருக்கோம். ஸோ உங்கள் ஊர்லாம் மழை பெய்யுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.